மதி பார்த்திங்கன்னா, மலர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் உங்கள அன்னைக்கு அவாய்ட் பண்ணது தப்பு தான். ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினதும் தப்பு தான். என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நீங்கள் என்கிட்ட பேசாமலாம் இருந்துராதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுகுறாங்க. ஆனால் மலர் பார்த்திங்கன்னா, என்ன செய்கிறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. மலர் இப்படி மதி இப்படி அழுகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மனசுக்குள்ளே. ஆனால் அவங்க அத்தை பார்த்திங்கன்னா, இவ பேசிடுவாளா, இவ பேசிட்டா அடுத்து இவளை என்ன பண்ணுறது, இவளை பேச விட்டுறக்கூடாது, நம்ம ஏற்கனவே அவளை மிரட்டி வச்சுருக்கோம், அவள் அது மாதிரி பேசாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் அதியோட அத்தை சொல்லிகிட்ருக்காங்க ராகவன் கிட்ட, நாம் இங்கே 2 பேரும் உட்காந்துட்ருக்கோம், நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு அவ்வளவு பிடிவாதம் பண்ணி வெளியே போய் உட்கார்ந்து அதை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்து இவ்வளவு பிரச்சனையை பண்ணி போட்டு இந்த மலர் பேசலைன்னு சொல்லி அங்கே போய் கெஞ்ச அழுகிறா பார்த்தீங்களா. இவங்க 2 பேரையும் சேர விட்டது தான் அவள் இந்த வீட்டில் இவ்வளோ திமுறு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. அது எப்படியோ இந்த மதி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மலரை நம்ம கண்டித்து வச்சோம். அவகிட்ட நீ எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் இல்லையா. உன்னை அவள் ஏற்கனவே கேவலப்படுத்தியிருக்கா, இதுக்கு மேலே உன்னை கேவலப்படுத்துவா அப்படின்னு சொல்லி. அதனால தான் இவ கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசாமல் இருக்கா. இல்லைனா வந்த உடனே கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பா. அதே மாதிரி தான் நம்ம அடுத்து மலர்கிட்ட திரும்பவும் நம்ம பேசணும். இவங்க 2 பேரையும் சேர விட்டுறக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட பேசலை, மன்னிப்பு கேட்கல, நான் என்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லலை, அதை விட்டுட்டு போய் இந்த மலர்கிட்ட கெஞ்சிட்ருக்கா பார்த்தீங்களா. நமக்கு இந்த மலருக்கு இருக்கிற மரியாதை கூட பாசம் கூட இவளுக்கு நம்ம மேலே இல்லை அப்படின்னு சொல்லி ராகவன் கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. மதியோட அத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவன் கிட்ட, அது மட்டும் இல்லை, இவ போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் இங்கே போய் அவன் நினச்ச மாதிரி சாதிச்சு தானே உள்ளே வந்துட்டா. கடைசியில் தோத்தது நாம தானே. இப்போ அவனே வண்டியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு கொண்டு விட்டுட்டுருக்கான். அவள் பேசலன்னு போய் அவகிட்ட கெஞ்சிட்ருக்கா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு நமக்கு தலையெழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராகவன் சொல்லிட்டு இருக்காரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 2 நாள் வச்சு சும்மா எந்த பிளானும் இல்லாமல் இங்கே அனுப்பியிருக்க மாட்டார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பாரு மாப்பிள்ளை, இதை அப்படியே விட்டுருக்க மாட்டார். நம்பி அடுத்து என்ன பண்ணுறா அப்படிங்கிறத மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவோம், மாப்பிள்ளையோட பிளான் என்னன்னு கேட்போம். அதே மாதிரி இந்த மலருக்கு சொன்ன மாதிரி இந்த சுரேஷ்க்கும் நிறைய விஷயங்களை சொல்லி இவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மதி மலர்கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க, என்கிட்ட பேசுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்திங்கன்னா மதியோட அத்தை இன்டரப்ட் ஆகுறாங்க. நீ என்ன அவள் பெரிய ஏவன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட போய் கெஞ்சிட்ருக்க, உன்னையே வேண்டா வெறுப்பாக தான் இந்த வீட்டில் சேர்த்துட்ருக்கோம், அதில் அவள் பேசலைன்னு என்ன இங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க வேலையை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. உடனே மலருக்கு பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அவங்களால இப்போ எதுவுமே பேச முடியல. என்ன பண்ணுறது, நேரம் இவங்கெல்லாம் நம்மளை மதிக்கிட்ட பேச வேணாம்னு சொல்லி அதை கேட்க வேண்டிய மாதிரி மதி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கும் இருக்குது. மதிக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. சும்மா இது என்னோட விஷயம், என்னோட பிரச்சனை, நான் என்னோடய எமோஷ்னலாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வேலை என்னவோ உங்களை பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசினானே, இப்போவும் என்ன திமுறா பேசுகிற பற்றியா. மாப்பிள்ளை வீட்டில் போய் 2 நாள் இருந்துட்டு உன் புத்தி மாறல, உன் திமுறும் மாறாது உனக்கு. இந்த வீட்டில் திரும்ப திரும்ப எதுக்கு தான் இப்படி ட்ராமா போட்டு நாடகம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு. உடனே சுரேஷ்க்கு கோவம் வந்துடுது. அம்மா அப்பா கிட்டே எப்படி பேசணும்னு தெரியலையா உனக்கு, அதான் வீட்டில் அத்தனை பேர் சொல்லி அமிச்சாங்கல்ல, அப்போவும் திமுறா தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. மதி ரூமுக்கு போனதும் இந்த வீட்டில் நமக்குன்னு இருந்தது ஒரே ஆறுதல், பேச்சு துணை எல்லாமே மலர் தான். அவங்களும் இப்போ நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. நம்ம அடுத்து இப்போ எப்படி தான் அவங்கள சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சிடுறேன், ஆனால் மலர் பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ளே பேசி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும், நம்மளை மதிக்கணும், நம்ம அப்பா அம்மாவை மதிக்கணும், பேசணும், நாம் ஒரு பிளான் போட்டால் அண்ணி பேசலைன்னு சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காளே, எல்லாத்துக்கும் ஒரு வேளை அண்ணி தான் காரணமாகுமோ, அன்னிக்கிட்ட நம்ம சில பிளானை போட்டு மூவ் பண்ணார், இது எல்லாமே சரியாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. மலர் பார்த்திங்கன்னா இப்போ பாக்யராஜ் கிட்டே போய் அவங்கள வெளியில் என்னெல்லாம் நினச்சி பேச முடியலையோ அதை எல்லாத்தையுமே ரூம்குள்ளே போய் பாக்யராஜ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அத்தை மாமா சொன்னாங்க, எனக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி மதி அவ்வளோ கெஞ்சம் நான் அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பேசியிருக்கணும், அவங்களுக்கு துணையாக நின்றுருக்கணும், மேலும் மேலும் இந்த பிரச்சனை பெருசாகுமோ என்னவோன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். மதி அழுந்தது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் நினச்சது நினச்சபடி நம்ம பேசவே முடியாது, கைதி மாதிரி இருக்கணும்ல, என்னை எதுக்கு அவகிட்ட
நம்மக்கிட்ட பேசணும், பேசக்கூடாதுன்னெல்லாம் இவங்க கண்டிஷன் போடணும் அத்தை, மாமா. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு. நான் வெளியே பேசிகிட்டு இருப்பேன், எதுக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து புலம்பிகிட்ருக்காங்க. சரி விடு, சரியாக போயிடுது. கண்டிப்பாக வந்து மதி புரிஞ்சிட்ருப்பாங்க. உன் சைடில் இருக்கிறது, நீ எதுக்காக அமைதியாக இருந்த, எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சிட்ருப்பாங்க. இது சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ தங்கராஜ் பார்த்திங்கன்னா சுரேஷையும் மதியும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சுவாரஸ்யமாக தெரிஞ்சு அதில் குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு அத்தை, அவள் வந்து இதுக்கப்புறமாவது ஏதாவது கைண்டாக நடந்துக்கிட்டாளா, பேசினாலா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, அவள் எங்கே ஏற்கனவே சுத்தமாக மதிக்க மாட்டா, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்து தானாக வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி திமிர் பண்ணிகிட்ருக்கா. இப்போ எதுக்கு அவள் எங்களை மதிக்க போகிறா? அவள் வந்து இந்த மலர் பேசலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டு அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கா. எங்ககிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு வீட்டுக்கு வான்னு உள்ளே வான்னு சொல்லும்போது வரல, போலீஸ் ஸ்டேஷன் மாரி இழுத்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இப்போ வந்து மலர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. எது மாறப்போகுது? நீங்கள் கூப்பிட்டு 2 நாள் வச்சிருந்து என்ன தான் சொல்லி அனுப்பிச்சிங்க, என்ன தான் உங்கள் பிளான் அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் அந்த வேலைக்கு போகிற திமிரு தான், அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா எல்லாமே சரியாக போயிடுது. அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அவள் பர்மனெண்ட் ஆகாமல் தடுக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் பேசி அவளோட வேலையை கட் பண்ணணும். வேறு வழியே இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு அவள் அடங்கி இருப்பா. புருஷன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு, மாமியார் மாமனார் சொல்கிற பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு அவள் அப்போ தான் அடங்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதர்ச்சியாக கேட்குற ரேவதி, ஓஹோ இவர் இப்படி தான் பிளானை போட்டிருக்காரா, இவ்வளோ பிளானை போட்டு காலேஜில் போய் இதெல்லாம் வேறு பேசிட்டு வந்திருக்காரா, இதை எப்படியாவது நம்ம வந்து மதிக்கு தெரியப்படுத்தணும், அண்ணனுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி யோசிச்சுட்ருக்காங்க. இவர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியும் ரேவதி யோசிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. ஓ சூப்பர் பிளான் போட்டிருக்கீங்க மாப்பிள்ளை, ஃபஸ்ட்டு அவளோட வேலையை பறித்து அவளோட திமிரை அடக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ மதியோட மாமனாரும் மாமியாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரேவதி பார்த்திங்கன்னா உடனே வந்து மலருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இவர் வந்து இப்படி அத்தை மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை சொல்கிறாங்க. முதல்ல அவங்க பர்மனெண்ட்டை கேன்சல் பண்ணணுமா, அப்புறம் வேலையை பறித்து அவளோட திமிரை அடக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவரோட அடுத்த பிளானு மதியோட வேலையில் பிரச்சனையை உண்டாகிறதா தான் இருக்குது. இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்மக்கிட்ட மதி வந்து பேசினாங்க, நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிரச்சனையில் இருக்காங்க, நம்ம இதை அவங்கக்கிட்ட பேசி தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ரேவதி மலர் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி சொன்ன விஷயத்த வந்து இப்போ மலர் பார்த்திங்கன்னா பாக்யராஜ்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ வந்து இவர் மாமா வந்து இந்த பிளானை போட்டு வச்சுருக்காராம், இந்த பிளானை வச்சு தான் அடுத்து மதிக்கு பிரச்சனையை உண்டாக்க போகிறாங்களாம். இதுலேருந்து எப்படி மதி தப்பிக்க போகிறாங்களோ, மேலும் மேலும் சுரேஷ் மதியும் சேர்ந்து வாழாதபடி இவங்களே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சுரேஷ் பார்த்திங்கன்னா இவ எவ்வளோ திமிரு பிடிச்சி உள்ளே உட்காந்துட்ருக்கா பாரு, வீட்டில் இருக்கிற யாரையும் மதிக்கலை, அன்னிக்கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்து இன்றைக்கி இப்போ உள்ளே உட்காந்துட்ருக்கா, இவக்கிட்ட எப்படி பேசி இவளை வந்து ஏமாத்துறதுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக பிளானை தீட்டிக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் அவர் இஷ்டத்துக்கு ரூமில் கண்டது போனது எல்லாம் போடுறது, திமுறாக நடந்துக்கிறது. இவ்வளோ தூரம் நம்ம பிரச்சனையை உண்டாக்கணும், அப்போவும் இவங்களும் திருந்தலை, இவங்க அம்மா அப்பாவும் திருந்தலை. இந்த வீட்டில் எப்படி தான் நம்ம சர்வே பண்ண போகிறோங்களோ, இதுக்கப்புறம் பேசி பேசி நம்மளை வற்புறுத்தி என்ன ரேஞ்சுக்கு போய் இது நிற்க போதோ தெரியலையா அப்படின்னு சொல்லி மதி யோசிச்சுட்டு இருக்காங்க. 4 பக்கம் வர பிரச்சனைகளை சந்தித்து அதுலேருந்து எப்படி மதி வெளியே வர போகிறாங்க, இதுக்காக மலர் பாக்யராஜ் இவங்க எல்லாரும் எந்த வகையில் மதிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.